ஹாய் மக்களே, நான் ஒரு பயங்கரமான காஸ்டியூமில் ரெடியாக இருக்கேன். எங்கன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா வேண்டாம் பேர் ஐயோ திணறுது இப்போவே. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஹாய் மக்களே, இன்ட்ரோ பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்கே எனக்கு இப்போ பதட்டமாக இருக்குது. ஏன்னா ஒரு நர்வஸோடு இருக்கேன். இப்போ வந்து ட்ரெஸ் எல்லாம் போட்டு எங்கே போக போகிறோன்னா, ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க ஒரு ஈவெண்ட் வந்து நம்ம வந்து நேசமணி நேரலை அப்படின்ட்டு கிரியேட்டிவ் கடை டீம் கூட சேர்ந்து நடத்த போகிறோம். நம்ம 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனோம் பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு சின்ன ட்ரீட் பார்ட்டி மாதிரி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இது அப்போது எங்களுக்கு தானே வைக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. கண்டிப்பாக வந்து இது உங்களுக்கு தான் வைக்கணும். உங்களுக்கு வந்து ஒரு பெருசாக பிளான் பண்ணி அதுக்குன்னு ஸ்பெஷலாக வைக்கலாம். இப்போ உங்களை கூப்பிடலன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. இது வந்து ஒரு சின்னதாக ஒரு ட்ரையல் மாரி நம்ம கிரியேட்டர்ஸு மட்டும் இன்வைட் பண்ணியிருக்கோம். நம்ம தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா இங்கே சவுத் சைடு இந்தமாரி ஈவெண்ட் வந்து யாருமே இது வரைக்கும் வைக்கலை. அங்கே அந்த சைடெலாம் வச்சுருக்காங்க பெரிய யூடியூபர்ஸு. நம்ம சவுத் சைடில் இங்கே தூத்துக்குடியில் இருந்து யாருமே இப்படி நடத்தலைன்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம தான் ஃபஸ்ட்டு நடத்துகிறோம். சரி, ஃபஸ்ட்டு ஒரு கிரியேட்டர்ஸுக்கு ஒரு ட்ரையல் மாரி பண்ணிடுவோம். இப்போவே எனக்கு பதட்டமாக இருக்குது. உங்கள் எல்லாத்தையும் கூட்டிருந்தேன்னு வைங்களேன், அதுக்கு நிறையா பெர்மிஷன் எல்லாமே வாங்கணும். ஸோ இப்போ வந்து நான் இது வந்து ஒரு ட்ரையல் மாதிரி எடுத்துக்கிறேன். இப்போ பேசுகிறீங்க பதட்டமாக படபடன்றிருக்கு. இதில் அங்கே ஈவெண்ட்டில் போய் வேறு பேசணும், என்ன பேச போகிறேன்னு தெரில. நம்ம சொந்தங்கள் வந்து பார்த்திங்கன்னா 10 லட்சம் பேர், 1 மில்லியன் நம்ம ரீச் பண்ணிட்டோம். இப்போ 11 லட்சமே ஆகிட்டோம். 11 லட்சம் பேரை கூப்பிடணும். ஸோ அதுக்கு தக்கன நம்ம வந்து ஒரு இடத்தெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணணும். அது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால் ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வைக்கிறேன். உங்களால் தான் இந்த 1 மில்லியன்லாம் ரீச் ஆகிருக்கும். இப்போ அந்த ஈவெண்ட் எங்கே நடக்குதுன்னா சுகம் ஃபுட் கோர்ட், அங்கே தான் நம்ம இப்போ போக போகிறோம். எல்லோரும் கிரியேட்டர்ஸுமே 6 மணிக்கு வர சொல்லியிருக்கோம். 6:10 ஆகிட்டு எல்லாருமே இனி ஒவ்வொன்றா வர ஆரம்பிப்பாங்க. நம்மளுமே பார்த்திங்கன்னா போவோம். இல்லை நிறைய கிரியேட்டர்ஸ் எனக்கே தெரியாது. ஃபுல்லாக ப்ரெஸ்ஸாக இன்ட்ரடியூஸ் ஆகி எல்லாத்துக்கூடையுமே பேசி பழகலாம். உங்களுக்குமே எல்லாத்தையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இந்த லாகு பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக போகும். ஸோ பொறுமையாக அப்படியே பாருங்கள். ஓகே, கோவப்பட்டுக்காதீங்க. என்னையா இவ்வளோ பெரிய வீடியோவாக போட்டிருக்கேன்ட்டு அங்கே நடக்கிற ஈவெண்ட் மொத்தத்தையும் பார்த்தீங்கன்னா கவர் பண்ணி போடுறேன் உங்களுக்காக. ஓகே, வாங்க போகலாம். சார் அப்படியே வண்டியை கொஞ்சம் உள்ள விட. இல்லை சொல்கிறேன், உள்ள விட சொல்கிறேன். கண்ணு மூடணுமா? வாட் இஸ் திஸ்? என்ன நடக்கிறது? ஏதோ சிறப்பாக நடக்க போலையே, சரியில்லையே. கண்ணை நானே முடிக்கணுமா? ஆமாம், நீங்கள் ஆள் இல்லையில. ஆள் இல்லையா? ஏன் அதுக்குன்னு தெருவில் கண்ணை மூட்டை நடக்க முடியும்? முடியும், வா வா. இல்லை, கண்ணை மூட்டே தெருவில் நடக்க முடியாதுல்ல. எங்கே கண்ணை திறந்துடவா? என்ன காரா? வாட் இஸ் திஸ்? BMW காரா? ஏன் BMW BMW முன்னாடி ஏறவா பின்னாடி ஏறவா? முன்னாடி ஏறிடவா? BMW காரெல்லாம் இன்வைட் பண்ணுறீங்களா மக்களே? BMW ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? BMW இதுதான் சர்ப்ரைஸா? BMW கார் தான் மக்களே. நான் பார்த்தீங்கன்னா BMW காரில் போகிறேன். நீங்களும் வாங்க, உள்ள வாங்க, வச்சு கண்டினியூ பண்ணலாம். மக்களே, சர்ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா நம்மளை BMW கார்லலாம் இன்வைட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த கார் ஓனரா? மக்களே, BMW கார்லலாம் போகிறேன்னு நினச்சிட்றாங்க. இது எனக்கே தெரியாது, சர்ப்ரைஸ். என் காரெலாம் கிடையாது. அவங்க இது வந்து இதுக்கு பிடிச்சிருக்காங்க. இங்கே இது தூத்துக்குடியில் பார்த்திங்கன்னா இந்த கார் வந்து யார் வேணாலுமே ரெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம், அந்த மாதிரி இருப்போம் போல். ஸோ அதில் இருந்தால் பிடிச்சிருக்காங்க. எனக்கு சர்ப்ரைஸ். ஓகே, நம்ம இப்போ அங்கே போய்ட்டுருக்கோம். பின்னாடி பார்த்தா தெரியும், BMW காரில் போய்ட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், நல்வரவுலாம் வச்சுருக்காங்க. சுகம் ஃபுட் கோர்ட்டுக்குள் என்ட்ரி ஆகாயிடுச்சு. அப்படிலாம் இல்லைங்க, எனக்கே செய்ய இருக்கு. ஆல்ரெடி பதட்டத்தில் இருக்கீங்க நீங்க. எப்படி இருக்கு இந்த ஒரு மொமெண்ட்? எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப பெருமையா இருக்கு. சந்தோஷம் நண்பர்களே அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. இந்த ஜர்னி எங்க ஆரம்பிச்சது? இப்போ எப்படி போயிட்டு இருக்கு? ஜர்னி ஆரம்பிச்சு பல வருஷம் இருக்கு, 7-8 வருஷம் ஆகுது. இப்போ நல்லபடியா போயிட்டு இருக்கு. சூப்பர். சோ நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போறாங்க. சோ இந்த ஈவென்ட் களை கட்ட போது அப்படி இதே எக்ஸைட்மெண்டோட அதனால ஒரு கைதட்டலோட வெல்கம் பண்ணிடலாமா? Thank you bro. உங்க பேரு? ஓகே, வெல்கம் டு தி ஷோ. கண்டிப்பா நல்லா இருக்கீங்களா?
yoga. Soda. வெல்கம் டு தி ஷோ. அழைத்து வந்ததற்கு நன்றி. நல்லா இருக்கு. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் கமிங். சூப்பர். இதெல்லாம் உள்ள விடும். நீங்களே வச்சிருங்க. ரைட். ஓகே ஃபைன். வாங்க தலை. என்ன தலை இவ்வளோ லேட்டாக வரலாமா? சீக்கிரம் வர்றது இல்லையா? பரவாயில்ல தலை, ரெண்டு மேட்சா போட்டோம். மேட்சை போட்டுச்சுண்ணே. சரி, என்ன மாதிரி சீக்கிரம் வர பழகுங்கண்ணே. ஓகே கண்டிப்பா. எப்படி இந்த டயலாக் எப்பயுமே லேட்டாக வருவாங்க. இன்னைக்கு உங்க ஃபங்க்ஷன் சீக்கிரம் வந்துட்டீங்களா? அப்படிலாம் இல்லைங்க, நானே லேட்டாக தான் வந்தேன். நீங்கள் என்ன விட லேட். சரி தொடர்ந்து நம்ம ஜெயிக்கிறோம். 2 மில்லியன் எடுத்து அடிக்கிறோம். கூடிய சீக்கிரமே கொண்டாடணும். 10 மில்லியன் ப்ரோ, டார்கெட்லாம் 10 மில்லியன். 10 மில்லியன் தப்பு. 2 மில்லியன் 10 மில்லியன் தான் கண்டிப்பா. அதுக்கு தான் இப்போ டைமண்ட் பட்டன் தருவாங்க. அதனால 10 மில்லியன் தான் நம்ம டார்கெட். பாத்துங்க, டைமண்ட் பட்டனோட அண்ணன் கொடுத்து நம்ம வீடியோ எடுத்து போடுறோம். கண்டிப்பா ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்ஸ். உங்க எல்லாரோட சப்போர்ட்ல கண்டிப்பா அடிச்சிரும். கண்டிப்பா அடிச்சிரும். நீங்க தான 1 மில்லியன் ரீச் பண்ணிருக்கீங்க. என்ன நினைக்கிறீங்க? 1 மில்லியன் ரீச் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். என்னங்க சொல்ல, எனக்கே பதட்டமா இருக்கு. பதறாதீங்க, ஒருமையா பேசுங்க. 1 மில்லியன் ஓரளவுக்கு எப்படியோ வந்தானே அடிச்சு தூக்கியாச்சு. நீங்களும் கூடிய சீக்கிரம் 1 மில்லியன் அடிக்க வாழ்த்துக்கள். தொடர்ந்து வீடியோ போடுங்க. இந்தா நம்ம ரூபி கிச்சன்ல இருந்து பரோட்டா கொடுக்காங்க. நம்ம சுகம் ஃபுட் கோர்ட்ல இருந்து கொடுக்காங்க. எங்க எல்லாத்துக்கும் பொதுவா இது மொத்தமா நான் யாரையும் பிரிச்சு பாக்குறது இல்லைங்க. எல்லாரும் ஒண்ணு அப்படின்னு பாக்குறேன். மொத்தமா பிரியாணி பண்ணிட்டாங்க. நீங்க மட்டும் இன்னைக்கு பிரியாணி சாப்பிட்டா அதுக்கு பிரியாணி சாப்பிட்டா நம்ம தனியா மொத்தமா ஒரு கிரியேட்டர் மீட்டை போட்டு பிரியாணி பண்றதுக்கே போவோம். அவ்வளவுதானே. எதுனாலும் சரி எதுனாலும் சரி நமக்கு ஒரு தனி பார்சல். கண்டிப்பா நீங்களும் இதெல்லாம் அனுப்பி விடணும். கேக்கலாம். தீபாவளி பட்டாசு, முறுக்கு, அதிரசம் எதுனாலும் சரி எல்லாரும் கேக்கு தர்றவங்களா கேக்கு தாங்க, முறுக்கு தர்றவங்களா முறுக்கு தாங்க. நாங்க பிரியாணி தரோம். ரம்ஜானுக்கு தான். கண்டிப்பா ப்ரோ. ரம்ஜானு கூட கொடுத்துறாங்க. முறுக்கு இதெல்லாம் வரைய முடியுது மக்களே. கப்பலா டான்ஸ் ஆட போறீங்க அப்படின்னு லாகா இருக்கு ஒன்று சொல்ல முடியும். எங்க போக ஒரு 90s கிட்ட வந்து மனசை புண்படுத்தாதீங்க. மனசை புண்படுத்தாதீங்க. தன்னடக்கத்தை பாத்தீங்களா? அங்க வச்சு கேள்வி எல்லாம் கேட்க கூட என்ன கோர்த்துறதுக்கு பிளான் பண்ணிருக்கீங்க. வாட் இஸ் திஸ்? நாங்க ஒரு விஷயம் வச்சிருக்கோம். வந்துட்டு மைக் ஆன் பண்ணி இத சொல்லி கொடுக்கறதே மைக் ஆன் பண்ணிருக்கேன். போட்டு மக்ரூன் பொரிச்ச பரோட்டா இன் ஃபேமஸ் நிறைய சொல்லிட்டாங்க. ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க போங்க. நான் கொஞ்சம் பேச வேண்டியது பேசிட்டு வரோம். இந்த இளவ புதி இதெல்லாம் தான் கேட்பாங்க. ஆனா இப்பெல்லாம் வந்து நேசமணி ப்ரோ பாத்தீங்களா, ஒரு ஹாய் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமாங்க, இப்போ நம்ம நேசமணி vlogs 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிருக்காங்க. அண்ட் நம்ம கிரியேட்டிவ் ஃபேமிலி கூட சிறப்பா கொண்டாடுதான் இந்த சூப்பர் டூப்பரான ஈவென்ட். அப்படியே ஒரு கிளாப்ஸோட ஹாப்பியா ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எஸ், நேசமணி நேர்லை ஷோ நம்பர் 1 வித் ஜாஹதீன் அண்ட் NMG brothers. Title sponsor சுகம் ஃபுட் கோர்ட் தூத்துக்குடி, ரூபீஸ் பக்கெட் இன் பரோட்டா மில்லபுரம், powered by Hideout Snooker Point. Our proud photography sponsor AK Photo Factory, Thoothukudi in number 1 in photography and video studio. Our sponsors Ravi Timbers, Hardware Gallery and Heavenly Bakers. So claps oda சந்தோஷமா ஆரம்பிச்சாச்சு. நேசமணி vlogsக்கு ஏன் இவ்ளோ ஃபேன்ஸ் அண்ட் பாப்புலாரிட்டி நினைக்கிறீங்க? லாங்குவேஜ் ஸ்லாங். ஸோ நிறைய பதில் வந்துட்டு இருக்கு. எங்களை கேட்டா நம்ம ஜாஹர் ப்ரோவோட வாய்ஸ் டெலிவரி அண்ட் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். யூடியூப்ல ரொம்ப ஷார்ட்டான டைம்ல நிறைய உழைப்பை போட்டு 1 மில்லியன் ரீச் ஆயிருக்குது. ரொம்ப பெரிய விஷயம் ப்ரோ. வாழ்த்துக்கள். அண்ட் ஸோ இன்னைக்கு நம்ம அப்படியே ஒரு ஃபன்னான ஒரு ஈவெண்ட்டோட நம்ம செக்மெண்ட்டோட ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜோஸ் வித் ஜாஹர் ப்ரோ. அப்படி சொல்லுங்க, ஃபன் ஃபன் அப்படி சொல்லுங்க. ஓகே, ஸோ என்ன அப்படின்னா நீங்க வந்து என்ன கொஸ்டின்ஸ் வேணா கேட்கலாம். போல்டா அண்ட் கண்டென்ட்ஸ் பத்தி நீங்க என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ என்ன கொஸ்டின் வேணா கேட்கலாம். இப்போ நம்ம நேசமணி ப்ரோ வந்து ஆன்சர் பண்ணுவாங்க. இதுதான் வந்து ஜோஸ் வித் ஜாஹர் ப்ரோ. பொதுவா கோர்த்து தான் விட்டுட்டீங்க. ஸோ யார் கேட்க போறீங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின்?
ரெடி. Are you single or committed? சிங்கிள் தான் 90s கேட்டுங்க. இந்த கேள்வியை நீ கேட்க வேண்டாம். சிங்கிள் தான். ஆனா வீடியோல பார்த்ததுக்கும் நீங்க சிங்கிள் சொன்ன மாதிரி இல்லையே. ஏன் வீடியோல என்ன அப்படியே தோழி அனுப்பியிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு அதை நீங்க அதாவது பெண் தோழினா நீங்க தவறா எண்ணிக்க கூடாது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான். சரி ஓகே. அப்படி கிஃப்ட் அனுப்புறவங்களா லவ்வரானா வாய்ப்பு இல்லை. சரி ஓகே தேங்க்யூ. பிரதர்ஸ்க்கு கல்யாணம் ஆயிட்டு. ஆமாம், உங்களுக்கு கல்யாணம் எப்போ? பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் நல்ல செய்தி சொல்லுவோம். ஓகே ஓகே thank you so much. தேங்க்யூ. தம்ப்நெயிலுக்கு கண்டென்ட் தேரும் போறீங்க. ஓகே, அடுத்தது யாரு கேட்க போறீங்க? So hi. ஹாய் Hitting சொல்லுங்க. 1 million in YouTube, அது வந்து it is not a cakewalk. அது வந்து ஈஸியா அப்படியே பண்ணிட்டீங்க. Congrats to you for that. Thank you. So என்னோட கொஸ்டின் என்னன்னா, உங்களோட நீங்க இந்த ஜர்னி ஸ்டார்ட் பண்ணீங்கல்ல, ஆமாம், so who was your inspiration? உங்களோட பெரிய இன்ஸ்பிரேஷன், ரோல் மாடல் அப்புறம் ஒருத்தர் இருப்பாங்கல்ல, அப்படியா? நான் திடீர்னு இப்போ வந்து யூடியூப்குள்ளே வரல. நான் யூடியூப் இந்த இதுலேருந்து 2015 இருக்கேன். ஸோ இந்த ஃபீல்டில் சோசியல் மீடியாலே இருக்கிறனால அப்படியே இதில் கண்டினியூ பண்ணி நிறையா சேனல் கை மாறி இப்போ வந்து ஆமாம். ஓகே. நான் கேட்ட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஸ்டாப் பண்ணதுனால இன்னொரு கொஸ்டின். ஸோ நேசமணி ஐ மீன் ஜாகதீன் அவங்க வந்து ரோல் மாடலாக நிறைய பேர் நினச்சிருப்பாங்கல்ல. இருக்காங்க, there are people, எனக்கு தெரியும். ஸோ அவங்களுக்கு நீங்க சொல்ல வேண்டிய எதுனா ஒரு விஷயம் அப்படின்னா அட்வைஸ் எதுனா? விடாமுயற்சி தான். எதை எடுத்தாலுமே அப்படியே கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருங்க. கடைசி வரைக்கும் ஒரு நாள் கண்டிப்பாக சக்ஸஸ் வரும். ஸோ அடுத்தது யார் வர போறீங்க? ஒரு ஃபஸ்ட்டு வீடியோ இருக்குங்க. உங்களுக்கு ஒரு வீடியோ நல்ல பூஸ்ட் ஹலோ, அங்க பேசுங்க, இங்க பேசுங்க. முன்னாடி ஒரு சின்ன டிஸ்கஷனுங்க. ப்ரோ உங்கள் சேனலில் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ, அந்த வீடியோ உங்களுக்கு பூஸ்ட் பண்ணி கொடுத்தது. ஆமாம், அது என்ன வீடியோ? ஃபஸ்ட்டு நம்ம வீடியோ 15 வீடியோ போட்டிருப்பீங்க. அதில் ஒரு வீடியோ வந்து அன்னைக்கு அந்த வீடியோ தான் உங்களுக்கு உங்கள் சேனல்லே தூக்கி பாடியிருக்கோம் ஸ்டார்டிங்கில். ஃபஸ்ட்டு என்ன இந்த யூடியூப்பில் இது பண்ணுறதுனா கேமிங் சேனல் தான். அந்த கேமிங்கில் வந்து அதிலேருந்து வந்தது தான். அதில் வந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஊரே ஒன்று கூட்டிட்டாங்களே ஒரு கண்டென்ட் போட்டிருப்பேன். அதிலேருந்து பீக்கவாகி நான் வந்தது. இந்த சேனலில் லாக் சேனலில் பார்த்தீங்கன்னா லாக் போட்டுகிட்டே இருப்பேன் ரெகுலராக. சும்மா ஷார்ட் வீடியோஸு அந்த டைமில் நமக்கு நல்ல பீக்கவாச்சு. அதில் வந்து நம்ம 2ஆம் கேட்டுக்கிட்ட ஒரு கடை உண்டு, சிப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சிப்ஸு கடையை வச்சு போட்டிருந்தேன். அது தம்ப்நெயில் வந்து அந்த சிப்ஸு வந்து ஒரு ஹைலைட்டாக வந்து நின்றுச்சு, ஒரு ரெட் கலரில். அண்ணன் வந்து போறியே இல்லைன்னா என்னையை தூக்கி மூஞ்சில் ஊற்றிடுவா அப்படின்னு கேட்டார். அந்த மாதிரி இதெல்லாம் சொல்லி ஒரு ஃபன்னாக போட்டிருப்பேன் அது ஸ்டார்டிங்கில். அது வந்து 3 மில்லியன் சம்திங் யூஸில் இருக்குது. அதுதான் பூஸ்ட் பண்ணி கொடுத்துச்சு. அதுலேருந்து அடுத்து போடுற வீடியோஸ் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு 1 மில்லியன் அடித்த வீடியோவாக தான். ஃபஸ்ட்டு 1 மில்லியன் வீடியோ தான். தேங்க்யூ. ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன், இந்த வீடியோ ஏன்டா அப்லோட் பண்ணணும்னு நினச்சிருக்கீங்களா இது வரைக்கும்? இல்லை ப்ரோ, அப்படி நினச்சது இல்லை. அப்படி நினைக்க அது என்ன நெகட்டிவ் கமெண்ட் வந்தாலும் பரவாயில்ல, அதை எடுத்துக்கலாம். பரவாயில்ல. ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. கண்டிப்பாக தேங்க்யூ ப்ரோ. ப்ரோ வந்து இப்போ வந்து என்னன்னா, நான் வந்து கேட்க போகிற கேள்வி வந்து நீங்கள் வந்து இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் வந்து இல்லைன்னு சொல்லக்கூடாது, உண்மையை சொல்லணும், சரியா? ஏங்க நீங்களே ஃபர்ஸ்டே ஒருவேளை இல்லைங்கிறது உண்மையாக இருந்தால் என்ன பண்ணுறது? அது அவங்க வந்து யாராட்டும் சொல்லுவாங்க, சரியா? இப்போ என்னன்னா எல்லாத்துக்குமே ஒரு லவ் ஃபெயிலியர் இருக்கும். இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இல்லைங்க, இருக்கா? அவங்களுக்கு கூட இருக்கு லவ் ஃபெயிலியர் இல்லை, கிரஷ் ஃபெயிலியர். சரி, ஏதோ ஒன்று லைட்டாக இருக்கும். அது வந்து அந்த பொண்ணு எதனால உங்களை அவாய்ட் பண்ணி போச்சு, அந்த பொண்ணு வந்து இப்போ உங்க லைஃப்ல இருக்கு. அந்த பொண்ணு என்னோட ஒரு வயசு கூடங்க. நான் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன், செகண்ட் இயர் படிக்கிறேன். அதனால அது எனக்கு கண்டுக்கல. அந்த டபுள் சைடு லவ்வே இல்லையா? டபுள் சைடு லவ்லாம் இல்லை. இப்போ இருக்கா? பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க இப்போ. இந்த கேள்வி பொண்ணு தர மாட்டாங்க. அப்புறம் வீடியோல வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் சென்ட் பண்ணாங்கன்னு சொல்றீங்க. அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் யாரு, எந்த ஊரு? கேர்ள் ஃப்ரெண்டு நிறையா இருக்கு. ஒவ்வொரு கிஃப்ட் சென்ட் பண்ணது வேற வேற கேர்ள் ஃப்ரெண்டாக இருப்பா. யாருன்னு சொல்றது? அரேஞ்ச் மேரேஜ் தான். கண்டிப்பாக எல்லாத்துக்குமே இன்வைட் இருக்கு. எல்லாருமே கண்டிப்பாக வரணும், வந்துருங்க. தேங்க்ஸ் ப்ரோ. Okay.
யார் வர போறீங்க? வாங்க முதலாளி. முதலாளி நல்லா இருக்கீங்களா தலைவரே? நல்லா இருக்கும் உங்க புண்ணியத்துல. சரி என்ன கொஸ்டின் கேட்கணும் அதை மட்டும் சொல்லிடுறேன். என்ன கொஸ்டின் கேட்கணும் நானே சொல்லிடுறவா? ஏங்க என்ன அந்த கொஸ்டின் கேட்டேன்னா சத்தியமா உங்களுக்கு பொண்ணே கொடுக்க மாட்டாங்க தலைவரே. ஓ அப்படிப்பட்ட கேள்வியா? ஓகே வந்ததுக்கு நன்றி ப்ரோ. அந்த கேள்வியை கேட்டுறாதீங்க. அவங்க அண்ணன்களை பத்தி உங்களுக்கு எப்படி சப்போர்ட்டா இருக்காங்க அவங்க அண்ணங்க? ஆனால் எங்கே போனாலுமே அவங்க 2 பேருமே அவங்க பின்னாடியே இருக்காங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லியிருக்கேன். அவங்க தான் சேனலில் ஃபுல்லாக கிரியேட்டர், எடிட்டரு, கேமராமேன் எல்லாமே எல்லா ஒர்க்கும். நான் சும்மா அப்படியே கேமரா முன்னாடி நிற்கிற மட்டும் தான். மற்றபடி எல்லாமே சேனலில் பார்த்துக்கிற ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க தான். சப்போர்ட் மொத்தமே அவங்க 2 பேர் தான். சேனலில் அவங்க இல்லாட்டினா சேனலு இல்லை. ஏன்னா நான் எல்லா இடத்துலையும் பார்த்துருக்கேன், அவங்க 2 பேருமே இவங்க கூடயே இருப்பாங்க, ரொம்ப சப்போர்ட்டாகவே இருப்பாங்க எல்லா இடத்துலையும். முன்னாடி இருந்து பிரதர்ஸ் ஒன்றா இருக்கணும்ல. கண்டிப்பாக இன்னும் 2 பேர் இருப்பாங்க, இன்னும் வரல ஆளுக்கான. அவங்களுக்கான நேசமணி அண்ணனை பற்றி நானே 2 வார்த்தை சொல்லிக்கிறேன். ஆனால் ஃபஸ்ட்டு உங்களை ஃபேஸ்புக்கில் நான் பார்த்தேன். பைக் வாங்குறதுக்கு டிவிஎஸ் ஷோரூம் போனீங்க, அங்கேருந்து திருநெல்வேலி போனீங்க. அந்த வீடியோ பார்த்து நானே உங்களை திட்டியிருக்கேன். திட்டிருக்கீங்களா? உண்மை அதான். அப்போ நான் திட்டுவேன், யாரப்ப சும்மா இருந்து அங்கே வச்சு எனக்கு கோவப்படாங்க. இல்லை சொல். இப்படிலாம் நான் நினச்சிருக்கேன். ஆனால் நானும் ஒரு கிரியேட்டர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அந்த ஃபீல்டில் இறங்கும் போது எனக்கு உளுந்து அடி இருக்கேன். அண்ணன் எப்படிதான் தாண்டி அப்பதான் எங்க வேதனை புரியுதா? அப்பதான் புரிஞ்சுது எனக்கு, உண்மைக்கு அப்பதானே புரிஞ்சுது. ஸோ அப்பதான் நேசமணி விலாகனா இப்போ 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு கூப்பிடுவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஸோ என்னை கூப்பிட்டாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா நம்ம அண்ணன் அடுத்த 10 மில்லியன் வாங்கும்போது கண்டிப்பா நான் கூட நிற்பேன். கண்டிப்பா. அப்போ நீங்களும் 10 மில்லியன், எல்லாருமே 10 மில்லியன் அடிப்போம் தொடர்ந்து. நன்றி ப்ரோ. டாஸ்க் கொடுத்தாங்கல்ல ப்ரோ, அதனால இப்போ உங்களுக்கு வந்து ஒரு நீங்க அவங்களுக்கு டாஸ்க் கொடுக்கலாம். யாரை எழுப்பி நீங்க என்ன பண்ண சொல்றீங்களோ அவங்க வந்து பண்ணலாம். ஓ டாஸ்கா நீங்க கொடுக்க போறீங்க. என்ன சொன்னாலும் அவங்க அதை பண்ணணும். ஆமா. என்ன தலைவரே முதலாளி என்ன தலை உள்ள முதலாளி உங்களுக்கு ஈஸியாக தான், ரொம்ப கஷ்டமாக கொடுக்க முடியாது, ஈஸியாக கொடுத்தாரு. நீங்கள் உங்கள் ஒய்ஃபுக்கு லைவாக வந்து ப்ரொப்போஸ் பண்ணுங்க. லைவாக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்க. இது ஒரு அருமையாக வாங்க. உங்ககிட்ட உள்ள ரொமான்டிக்கை நாங்கள் இப்போ தான் பார்க்க போகிறோம். கமான் இந்தாங்க, வெற்றியோட திரும்பி வாங்க. ஆல் கேமரா ஃபோக்கஸ். அலைப்பாயுதே படத்துல ஒரு மாதிரி சொல்லி தந்துருக்கலாம். லைட்டை பின்னாடி திரும்பி பாருங்க. ஆண்கள் வெட்கப்பட்ட அழகா இருக்கும்னு சொன்னாங்களே, உண்மையா? கொஞ்ச நேரமா ஓகே கை கொடுக்குறாங்க. அழகா இருப்பான்னு நினைச்சு பார்க்கல, எதிர்பார்க்க. அக்கா ப்ரொபோஸ் பண்ணுவாங்க. நீங்க ப்ரொபோஸ் பண்ணிடுறீங்க. என்னடா எங்க ப்ரொபோஸ் பண்ணிட்டு சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களா? இந்த மாதிரி ஒரு பையன் என் லைஃப்ல கிடைப்பான்னு நான் நினைச்சு பார்த்ததில்லை. தெரியல, நாங்க வந்து ஒரு 7 வருஷம் லவ் பண்ணோம். காலேஜ் கல்யாணம் முடிச்சு 5 வருஷம். சூப்பர். எங்க குட்டி பாப்பாவை காண என் பிள்ளையே இதோட வைக்கப்பட்டு பாப்பா வீடியோ எடுக்க. எங்களுக்குன்னு ஒரு பொண்ணு இருக்கா, என் பாப்பா பேர் வந்து ஸ்ரீநிதி. நாங்கள் லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணோம். 2 பேருமே வேறு வேறு காஸ்ட்டு. பல பிரச்சனைகளை தாண்டி கல்யாணம் முடிச்சு இப்போ எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா ஒரு கடற்கரைக்காரன் தான் கண்டிப்பாக யாருமே பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. இவங்க வீட்டில் வந்து எனக்கு பொண்ணு கொடுத்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க எல்லாருமே. இப்போ பொண்ணு வீட்லேயும் சரி, எங்கள் வீட்லேயும் சரி, எல்லாரும் சப்போர்ட். மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அவங்க வந்து என்னை வச்சு நல்லா பார்த்துக்கிட்டதுனால ஓகே. முக்கியமாக அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எனக்காக இவ்வளோ நாங்கள் எந்த அளவுக்கு மேலே வந்தோமோ அதே மாதிரி நீங்கள் எல்லாருமே சார் மேலே வரீங்க. கண்டிப்பாக எல்லாத்துக்கும் எங்களுடைய வாழ்க்கை.
பிரியாணி இல்லைன்னா அது ஃபங்க்ஷனே கிடையாது. ஃபங்க்ஷன் இல்லை, பிரியாணி கண்டிப்பாக இருக்கணும். நைட்டாக இருந்தாலும் நாங்கள் பிரியாணி போடுவோண்டு பிரியாணியே போட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பீஃப் நல்லா குட்டி குட்டியாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா சாப் பண்ணிடுங்க குட்டி. அப்படி இருந்தாலே சூப்பராக இருக்கும் பிரியாணி. வெங்காயம் காணாது கேட்டால் இது பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிரேவியும் கொடுத்துருக்காங்க. ஆனால் கிரேவி எல்லாமே பிரியாணி வந்து ட்ரையாக இல்லை, நல்லா இதாக இருக்குது. கிரேவி தேவைப்படாது. இருந்தாலும் ஊற்றி ஆட்டுப்போம்ல. அடுத்த ஒரு இருந்தாலும் ஊற்றணும் தானே. அதான் நம்ம கோரிக்கை. எது கோரிக்கைவா? கோரிக்கையா? யாருக்கு கோரிக்கை? நல்லா இருந்தால் திடீர்னு கோரிக்கை பாரிக்கல போகிறேன். நல்லா இருக்கு கிரேவி. வாங்க கேக் கட் பண்ணலாம். மக்களே, ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்டை நல்லபடியாக சக்ஸஸாக நடத்தி முடிச்சாச்சு. இது எல்லா கிரெடிட்ஸும் பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் கடை டீமுக்கு தான் போகும். அதில் இந்த ராகுல் ப்ரோ, வாங்க ப்ரோ, வாங்க கண்டரில் வாங்க. இவர் தான் மனுஷன் ஃபுல்லாக ஓடி ஆடி எல்லாத்தையும் பார்த்து பார்த்தீங்கன்னா வாங்க ப்ரோ. இவங்க எல்லாம் கிரியேட்டிவ் கடை டீம் தான். இவங்க ஆல் கிரெடிட்ஸ் கோஸ்ட்டு உங்களுக்கு தான். நன்றி எனக்கும் மதிச்சு இவ்வளோ பெரிய ஈவெண்ட் நடத்துறதுக்கு வேற லெவலில். அதுவும் மூவி அனௌன்ஸ்மெண்ட்டு ப்ரொடியூசர் நீங்கள் எனக்கு 1 கோடி சம்பளம் சொல்லுங்கள். மூவி என்ன கருப்பு வீரனா? கருப்பு வீரன் எந்த வீரன் என்ன படம்னாலும் சரி. இல்லை சாரி அவ நார்மல் கமர்ஷியல். ஓகே கோடோட அக்செப்டட். அப்ரூவ்டாக கட் பண்ணிடுங்க. ஓகே, ரொம்ப நன்றி ப்ரோ. எப்படி இருந்தது? வேற லெவலில் இருந்தது ப்ரோ. எக்ஸ்பெக்ட் பண்ணது கூட பயங்கரமாக இருந்துச்சு. நல்ல வேளை கடைசியில் என்ன பேச வைக்கல, அதனால நான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கேன். லாகில் பேசிடலாம். அந்த ஸ்டேஜில் நின்றுட்டு அந்த மைக்கை வச்சுட்டு பேசுறதுக்கே அப்படியே ஒரு மாதிரி இருந்தது ஃபஸ்ட் டைம். ஆனால் இப்போ பேச கொஞ்சம் இதாகிட்டு. இது ஒரு நமக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இப்படி ஒரு ஈவெண்ட் பண்ணுறது. ரொம்ப நன்றி நடத்தினேன். தேங்க்யூ. இதே மாதிரி இன்னும் பல ஈவெண்ட்டை நம்ம தூத்துக்குடியில் நடத்தி நம்ம தூத்துக்குடியே சவுத் சைடில் வெயிட்டாக காட்டுறோம். நம்ம கண்டிப்பாக அதுக்குள்ளேயே இன்னும் நிறைய போடுவோம். அதுக்குள்ளேயே வேற லெவலில் கிரியேட்டிவ் டீம் நம்ம தூத்துக்குடியே இது பண்ணிடுவோம். ஓகே, கண்டிப்பாக. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ. ஓகே மக்களே, நம்ம இது எங்கே வச்சு நடத்தணும்னு பார்த்தீங்கன்னா சுகம் ஹோட்டல் பற்றி உங்களுக்கு தூத்துக்குடியில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அவங்க வந்து ஃபுட் கோர்ட்டு தனியாக வச்சுருக்காங்க. அதோட இடம் தான் ஸ்பாட். அங்கே பார்த்தீங்களா ஈவெண்ட் அங்கே வச்சு நடக்கும். நீங்கள் ஈவெண்ட்டு தனியாக இந்த மாதிரி சின்னதாக கண்டக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னு வைங்களேன். நாங்களே எத்தனை பேர் இருந்தோம், இவ்வளோ பேருக்கு ஒரு ஈவெண்ட்டு பெர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஆஃபீஸ் ஈவெண்ட்டு எந்த மாதிரி ஈவெண்ட்னாலும் நீங்கள் இங்கே வச்சு பண்ணிக்கலாம். ஃபுட்டு இங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது. நாங்கள் இங்கே பின்னாடியே இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் நார்மலாக ஈவெண்ட்டுன்னு இல்லை, நார்மலாக சாப்பிட வரலாம் வரலாம். இந்த வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 7 மணிக்கெலாம் ஓப்பன் ஆயிரும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வெஜ்ஜி இட்லி வடை தோசை பூரி இந்த ஐட்டங்கள் எல்லாமே கிடைக்கும். அப்படி இங்கே வந்தீங்கன்னா இங்கே ஒரு 2 ஷாப் இருக்குது. ஃபுட் கோர்ட்டுன்னு நிறையா ஷாப்பு உள்ளே வச்சுருக்காங்க. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 11-12 மணிக்கு மதியம் வந்து ஸ்டார்ட் ஆகும். மதியம் 12 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் ஃபுல்லாக நீங்கள் வந்து இதில் வந்து வெஜ்ஜு கிடையாது, நான்வெஜ் எல்லாமே ஃபுல்லாக இருக்குது. சிக்கனு பீஃபு அது இதுன்னு அடித்து நாக் அவுட் பண்ணலாம். ட்ரங்க் அண்ட் மங்கி இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வெரைட்டியுமே கிடைக்கும். நீங்கள் ஃபேமிலியாக டீமாக வந்து உட்காந்தாலும் நல்லா ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஒரு பார்ட்டி பர்த்டே பார்ட்டி இந்த மாதிரி பண்ணணும்னா இங்கேயே ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டு இங்கேயே உங்களுக்கு ஆள் இருக்கும். பக்காவாக இருக்கும். எங்களுக்கே செம்ம வேறு லெவல் சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சு. அப்புறமா பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே லாஸ்ட்டாக அந்த பக்கெட் பரோட்டா தூத்துக்குடியிலேருந்து பார்த்தீங்கன்னா
பக்கெட் பிரியாணி தான் எல்லா ஊர்லேயும் கேள்விப்பட்டிருக்கீங்க. நம்ம தூத்துக்குடினாலே பரோட்டா தான் ஃபேமஸ், எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதுலேயே ஒரு இன்னோவேஷனாக பக்கெட் பரோட்டா கொண்டு வந்தாங்க. பக்கெட் பரோட்டாலாம் போட்டு நேரத்தில் நான் சாப்பிட்டு பார்த்தேன். கொஞ்சம் தானே ஒரு ட்ரையான ஃபீல் இருக்கும் பார்த்தீங்களா, அப்படிலாம் சுத்தமாக இல்லை. அந்த இதோடய நல்லா சால்னை நிறைய ஊற்றி வச்சுருக்காங்க, வேறு லெவலில் இருந்துச்சு டேஸ்ட்டு. அது ஒரு சிக்கன் பீஸோடையே கொடுக்காங்க, அதோடு கொடுக்கும்போது ஃப்ளேவரும் சூப்பராக இருந்துச்சு. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ரூபீஸ் கிச்சன், இங்கே தூத்துக்குள்ளே தான் இருக்குது. எல்லாத்தோட லொக்கேஷன்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வைக்கேன். ஓகே, அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோ ஃபோட்டோகிராஃபி சூப்பர் ப்ரோ, வேறு லெவலில் ஃபோட்டோ எடுத்தீங்க. ஃபோட்டோ வீடியோஸ்லாம் நல்லா அனுப்பி விட்ருங்க, எல்லாத்தையும் மறக்காமல் வேறு லெவலில். அதுக்கப்புறம் தான் இன்ஸ்டாவில் போட்டு வீடியோ லாகுக்கு உங்கள் வீடியோஸ் தான் உள்ள குறுக்க வரும். கண்டிப்பாக அனுப்பி விட்ருங்க. உங்கள் இது பேர் ஏகே ஃபோட்டோ ஃபேக்ட்ரி. இன்ஸ்டா இதுகளில் இருக்கீங்களா? இப்போ எப்படி வந்து காண்டாக்ட் பண்ணுறது உங்களை? எதுனாலுமே ஜஸ்ட் கூகுளில் ஏகே ஃபோட்டோகிராஃபி நடித்தா போதும், வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ, ஈவெண்ட் எல்லாத்துக்குமே ஃபோட்டோ பண்ணிட்டு. ஓகே சூப்பர் ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. மக்களே, ஈவெண்ட்டு பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எங்களெல்லாம் கூப்பிடல அப்படின்ட்டு நீங்கள் நினைக்காதீங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தனியாக வந்து ஒரு ஈவெண்ட் வைக்கிறேன். இது கிரியேட்டர்ஸுக்கு, அது சவுத் சைடு பார்த்தீங்கன்னா யாரும் இந்த மாதிரி கிரியேட்டர்ஸ் மீட்டப் வச்சதில்லை. சரி, நம்ம சவுத் சைடும் உருவாக்குவோம் அப்படின்கே நிறைய பார்த்தீங்கன்னா கிரியேட்டர்ஸ், இன்னும் சவுத் சைடு ஃபுல்லாக எடுத்தோம்னா நிறைய கிரியேட்டர்ஸ் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் இப்போ பண்ண முடியாது. ஒரு சின்ன ட்ரையல் மாதிரி தூத்துக்குடியில் உள்ள கிரியேட்டர்ஸ் மட்டும் இப்போதைக்கு கூட்டிருக்கோம். இன்னும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சவுத் சைடு கிரியேட்டர்ஸ் இன்னும் நிறைய பேர் இது பண்ணி ஃப்யூச்சரில் நிறைய ஈவெண்ட் வைக்கலாம். முக்கியமாக நம்ம 1 மில்லியன் இதானதுக்கு ஒரு மீட்டப்பு ஒரு இது பிளான் பண்ணிகிட்ருக்கேன். அது தெளிவாக நிறையா பெர்மிஷன்லாம் வாங்கணும், இடம் பார்க்கணும், நிறைய வேலைகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் டிலே ஆகும். கூடிய சீக்கிரமாக ஒரு மீட்டப் போட்டுருவோம். ஓகே, எல்லாத்தையும் அது எந்த ஏரியாவில் வைக்கலான்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரியா? இங்கே மதுரை அந்த நம்ம சவுத் சைடுகள் ஏதாவது ஏரியாக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் வச்சிரும். ஓகே, டாடா மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்துருந்தா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, டாடா.